தமிழக மின் வாரியத்தில் அரசின் அதிரடி அறிவிப்பால் சூரிய ஒளி மின் உற்பத்தி தொழிலில் புரட்சி ஏற்படுமா? சுமார் 25 ஆண்டு காலமாக இருந்து வந்ததாக கூறுகின்ற ஒரு நடைமுறை இன்று முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டு விட்டது என்று சமீபத்திய பத்திரிகை செய்தி ஒன்று கூறுகிறது. முதலீட்டாளர்கள் சில நடைமுறை சிக்கல்களை சந்தித்து வந்ததாகவும் அந்த நடைமுறை சிக்கல்கள் இன்று தீர்க்கப்பட்டு விட்டதாகவும் பேசப்படுகிறது. தொழில்துறையினர் இதுபோன்ற நேர்மறையான அதிரடி அறிவிப்புகள் மற்ற துறைகளுக்கும் பரவ வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்ததாகவும் அந்த பத்திரிகை செய்தி மேலும் கூறுகிறது. தமிழக முதல்வர் அவர்களின் இந்த உத்தரவு வெறும் அரசியல் முடிவா அல்லது தமிழக முதலீடு மற்றும் மின்சார எதிர்காலத்திற்கான மாற்றத்தை உருவாக்குகின்ற ஒரு துவக்கமா? வணக்கம், இது ஆளுமை பொலிட்டிக்கல் டாக்ஸ். சூரிய ஒளி உற்பத்தி அதிகரித்தால் மின்சார பாதுகாப்பும் உருவாகும், பல வேலை வாய்ப்புகளும் உருவாகும். எனவே அரசின் இந்த உத்தரவு வெறும் அரசியல் முடிவாக மட்டும் பார்க்கப்படக்கூடாது. தமிழ்நாட்டின் தொழில் எதிர்காலம், சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பு, மின்சார உற்பத்தி என்கின்ற இந்த 3 புள்ளிகளை இணைக்கக்கூடிய ஒரு கோடாகத்தான் இது இருக்க வேண்டும். நம்முடைய மின்சார தேவை ஆண்டுதோறும் அதிகரித்து கொண்டே வருகிறது. குறிப்பாக கோடை காலங்களில் மின்சார தேவை சுமார் 400 மில்லியன் யூனிட் ஆக இன்று உயர்ந்து நிற்கிறது. வீடுகள், தொழிற்சாலைகள், வணிக வளாகங்கள், விவசாயம், அலுவலகங்கள் மற்றும் எல்லா இடத்திலும் மின்சாரம் மிக மிக அத்தியாவசியமாக மாறிவிட்டது. இன்று மின்சாரம் இல்லாமல் ஒரு 5 நிமிடம் கூட இந்த கோடையை நாம் சமாளித்து விடுவோமா என்றால் அது சந்தேகமே. மின்சார உற்பத்தியை எப்பாடுபட்டாவது அதிகப்படுத்த வேண்டும். நமது மின்சார தேவைக்காக உள்நாட்டு உற்பத்தியிலிருந்தும் மத்திய தொகுப்பிலிருந்தும் இன்னும் பிற மாநிலங்களிலிருந்தும் நாம் பெற்று வருகிறோம். இதற்காக பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாயும் செலவழித்து வருகிறோம். தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சியோடு இந்த சூரிய மின்சக்தி உற்பத்தி ஆழமான தொடர்பை கொண்டது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கின்றது என்று நினைத்தால் பகிருங்கள். ஆளுமை பொலிட்டிக்கல் டாக்ஸ் பின்தொடருங்கள். நன்றி, வணக்கம்.